ஃபுட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. கைஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம பைக்கை போய் பார்க்க போகிறோம். இதான் சாவியே எடுக்கிறேன் கைஸ், டியூக் வருது. வாங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். வந்துட்டு இந்த பம்பரை தான் மோசமாக தேஞ்சிருக்கு. ஆனால் வண்டி வந்து லெஃப்ட் சைடில் தானே விழுந்துச்சு. இதுதான் பயங்கரமாக கட் ஆகி சேஸ்லலாம் தேஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்க்ரூவை வந்து இப்போ ரீச் பண்ணோன்னா நம்ம இது பெண்டு ரிமூவ் பண்ணணும். ஓகே, வெற்றிகரமாக ரிமூவ் பண்ணியாச்சு கைஸ். எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கட்டாயி உள்ளே மாட்டிக்கிச்சு. இவனுங்கெல்லாம் என்னை ஒர்க் பண்ணவே விட மாட்டானுங்க கைஸ். சுற்றி சுற்றி வரானுங்க. நூறான் கொஞ்சம் நீடல் மாதிரி நீட்டிக்கிட்டு நிற்குது. ஸோ இதை வச்சு திருப்பினா லூஸ் ஆகுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வேலையை செய்ய விட மாட்டாங்க இவனுங்க. அப்பா ஃபைனெல்லாம் இந்த உடஞ்சி போன போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உடஞ்சி போச்சு. ஃபுட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. மற்றபடி வேறு இதுலேருந்து ஃபுட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணோம். 2 சைடு ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் பம்பர் சேஞ்ச் பண்ணோம். அண்ட் பெரிய டாஸ்க்கு இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணணும். லெஃப்ட் சைடில் ஹேண்டில் பார் கம்ப்ளீட்டாக பெண்ட் ஆகிடுச்சு. ஓகே கேஷ், இந்த சின்ன அளவுக்கு டேமேஜோட தப்பிச்சதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டிக்கெலாம் உடஞ்சிச்சின்னா பெரிய செலவாக தான் வரும். காட் கிரேஸ் எனக்கு எதுவுமே ஆகலை, பைக்குக்கும் எதுவும் அவ்வளோ ஆகலை. சின்னாடியாக தான் தப்பிச்சிட்டோம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுறத வீடியோவாக எடுத்து போடுறேன். அண்ட் பம்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன் கைஸ். பை.